வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு 3வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த 3 ஆண்டு பயணத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சாதித்தது என்ன, சறுக்கியது என்னன்னு பல்வேறு வகையான கோணங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சு தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கு. ஏன்னா நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்று தன்னோட உரையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கட்டமைச்சிருந்தார். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக எதிர் தாவேகா அப்படிங்கிறதான் தேர்தல் களத்தில் எதிரொலிக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நடிகர் விஜய் அவர்கள் பல்வேறு கோணங்களையும் பேசி வந்தார். இன்றைக்கும் அந்த பொருள்படக்கூடிய வகையில் 2-3 விஷயங்களை சுட்டி காட்டியிருந்தார். அதில் ரொம்ப ரொம்ப குறிப்பாக நடு இரவு முதல்வர் படுத்திருக்கிறப்ப எழுப்பி யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்டால் கூட முதல்வரே பதட்டப்பட்டு டிவிக்கேன்னு சொல்லுவார். ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார். இந்த விஜயனுடைய பேச்சை நம்ம டீக் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு வீட்டிலும் விஜய்க்கு ஒரு ரசிகராக இருக்காங்க. அந்த ரசிகர்கள்லாம் ஓட்டாக மாறுவாங்க அப்படிங்கிறது விஜய் தரப்பினுடைய நம்பிக்கை. ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களே ராத்திரி தூங்கும்போது திடீர்னு எழுப்பி கேட்டால் டிவிகேக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியாக டிவிகே மக்கள் மனதில் பதிந்திருக்கா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. நடிகராக விஜய் ஒவ்வொரு தமிழர்களுடைய வீட்டிலையும் ஒவ்வொரு தமிழர்களுடைய இல்லத்திலும் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை நீங்கள் தான் சொல்லணும், மக்களாகிய நீங்கள் தான் சொல்லணும். ஒன்று. இரண்டாவது, இந்த களத்தை அவர் மீண்டும் மீண்டும் எப்படி கூர்மைப்படுத்துகிறாருன்னா, திமுகவுக்கும் தனக்கு தான் போட்டி அப்படிங்கிறத ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இன்னொரு இடத்துல மிக மிக முக்கியமாக விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். 1977 ரேடியோ ஸ்டேஷனுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு எம்ஜிஆர். அவர் கொடுக்குறப்ப அண்ணா இருந்த இருக்கையை நாங்கள் யாருக்கிட்ட கொடுத்துட்டோம் பாருங்கன்னு வருத்தப்பட்டார். 2017க்கு பின்னாடியும் அப்படி தான் ஒரு வருத்தம் படுறோம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னும் சொல்கிறார். யாருக்கிட்ட இல்லாமல் ஆட்சியை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட அண்ணா அவர்களுடைய காலத்தை ஒரு பொற்காலமாக குறிப்பிடக்கூடிய விஜய் அவர்கள் அதற்கு பின்பு எம்ஜிஆர் ஆண்ட காலத்தையும் விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தையும் சராசரியாக கடந்து போகிறார். ஆனால் அதற்கு பின்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசையும் விமர்சிக்கிறார், ஸ்டாலின் அரசையும் விமர்சிக்கிறார். இந்த பொதுவாக நீங்கள் கடைகளில் பொருட்கள் வாங்கும்போது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுன்னு போட்டிருப்பாங்கல்ல, ஒரு கட்சியை எதிர்க்கிறோம், ஒரு அமைப்பை எதிர்க்கிறோம், ஒரு திரளை எதிர்க்கிறோம்னா மொத்தமாக எதிர்க்கணும். அங்கே இவர்களைத்தான் எதிர்க்கிறோம், இவர்களை எதிர்க்கலை அப்படிங்கிறதான நிலைப்பாடு ஒன்று. விஜய் ஜெயலலிதா அவர்களால் உருவான ஓட்டு வேணும், எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஓட்டு வேணும், அவர்களில் பல பேர் அதிமுக மீது அதிருப்தியில் இருக்கக்கூடும், அதை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2017க்கு பின்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதிலே மிக மிக முக்கியமாக இந்தியா டுடேனுடைய கருத்து கணிப்பு, சி ஓட்டர் கருத்து கணிப்பு அண்மையில் வெளியாகி இருந்துச்சு. திமுக கூட்டணி அதில் முன்னிலையில் இருந்துச்சு, அதிமுக ஒரு 2வது இடத்துல இருந்துச்சு, தாவேகாவுக்கு 15% ஓட்டு சதவீதம் கொடுத்துருந்தாங்க. இந்த சூழலில் தான் அது கருத்து திணிப்பு இல்லை, கருத்து கணிப்பு இல்லை, கடுப்பு கணிப்பு அப்படின்னும் விஜய் அதையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். ஒரு இடத்துல இன்றைய விஜய் அவர்களுடைய உரையில் நம்ம ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் விஜய் சமரசமாகி விடுவார். ஏன்னா சிபிஐ விசாரணை வளையத்தில் இருக்கார். விஜய் அவர்களை பொறுத்தவரை சிபிஐ விசாரணை மட்டுமல்லாமல் ஜனநாயகன் படமும் வெளியாகலை. மத்திய அரசினுடைய திரைப்பட தணிக்கை குழு சான்றிதழ் UA என்று வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ் விஜய்க்கு கிடைக்கல. ஸோ விஜய் செட்டில் ஆயிடுவார், சமரசம் ஆயிடுவார், படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக சமரசம் செய்யணும், பாஜகவுடைய மேலிருந்து வரக்கூடிய அழுத்தம் அவரை சமரசம் செய்ய வச்சிரும் அப்படின்னா ஒரு பார்வைகள் பார்க்கப்பட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக வந்து பிரச்சாரம் செய்கிற பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார், டபுள் இன்ஜின் அரசு என்று குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே திமுக சார்பில் அது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்டில் டப்பா இன்ஜின் அரசுன்னு வீதிதோறும் ஒட்டிட்டாங்க போஸ்டர்லாம். இப்போ திமுகவினுடைய அந்த குரலை எடுத்துக்கொண்டு விஜய் அவர்களும் பாஜக எதிர்ப்பு அரசியலில் அதை டப்பா இன்ஜின் அப்படின்னு மட்டும் குறிப்பிட்டிருந்தார். டப்பா, தகர டப்பா, திமுக என்றெல்லாம் அவர் வார்த்தை ஜாலங்களை பயன்படுத்தி பேசுகிறார். இன்னொன்று மிக மிக முக்கியமாக நடிகர் விஜய் அவர்கள் இன்றைய தன்னுடைய உரையில் எம்ஜிஆர் ஓட்டு வங்கியை குறிவைப்பது, விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய ஓட்டு வங்கியை குறிவைப்பது கடந்து அதிமுகவை ஒரு போட்டி களத்தில் இல்லாதது போன்று மீண்டும் கட்டமைக்க முயன்றிருக்கிறார். திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டி, அதிமுக என்று சொல்லாமல் பாஜக மற்றும் சிலர் அப்படிங்கிறார். இந்த திரைப்படங்களில் போடுறப்ப மற்றும் பலர் நடித்த திரைப்படம் அப்படின்னு போடுற மாதிரி பாஜக தான் அங்கே மெயின் புள்ளி, மற்றும் பலர் அப்படிங்கிற இதில் யாருக்கு லாபங்கிறதே நம்ம டீக் அவுட் பண்ண வேண்டியிருக்கு. பொதுவாக பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் திமுக வெற்றியினுடைய தொடர் வெற்றியினுடைய சூத்திரம். அது 2019, 21, 24ன்னு தொடருது. ஒருவேளை 19, 21, 24லாம் அதிமுகவை எதிர்த்து திமுக கிளம்புதானா? இல்லை, மோடி பாஜக எதிர்ப்புங்கிற புள்ளியில் கிளம்பினாங்க. இப்போ விஜய் அந்த புள்ளியை நோக்கி நகர்கிறார். திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம், பாஜக எதிர்ப்பு இன்னொரு பக்கம் அப்படிங்கிறத நோக்கி கிளம்புறார். இதனுடைய ரிசல்ட் எப்படியா மாற வாய்ப்பு இருக்குன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டை எப்படி விஜய் ஈர்ப்பாரோ, அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு என்று சொல்வது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுமோ, அரசுக்கு எதிரான மனநிலை கொண்டவருடைய வாக்கு, அதை எந்த அளவுக்கு விஜய் ஈர்க்கிறாரோ அதே போன்று பாஜக எதிர்ப்பு ஓட்டையும் வாங்குவார். இவ்வளோ நாள் அந்த ஓட்டு முழுக்க முழுக்க திமுக மட்டுமே வாங்கிட்டு இருந்துச்சு. எப்படி வாங்குவார்?
ஜனநாயகன் படத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. ஜனநாயகன் படத்துக்கு பின்பு அவர் சமரச மகளை பாருங்கள் பாஜகவோட. சிபிஐ விசாரணையில் இருக்குது விஜய் மேலே, சிபிஐ சமரச மகளை பாருங்கன்னு பாஜக எதிர்ப்போட்டே வாங்குவார். இது என்ன ஆகும்னா கலச்சுரலை 15% இருக்கக்கூடிய விஜய் கொஞ்சம் ஏற்றலாம், மும்முனை போட்டியாக கூட மாறலாம். பட் திமுக அதிமுக இடையில இருமுனை போட்டி ரொம்ப கூர்மையாக இருக்கும். இதில் விஜய் தரப்புக்கு ஒரு லாபம் இருக்குது. பாஜகவையும் எதிர்க்கிறேன், மாநில அரசையும் எதிர்க்கிறேன். பட் இந்த இவ்வளவு சுதந்திரத்தோடு கடைசி வரை பாஜக அவரை டீல் செய்யுமா என்பதும் ஒரு இடத்துல கேள்வியாக இருக்குது. இன்னொன்று, அவருக்கு காங்கிரஸை ஈர்க்கணும். திமுக காங்கிரஸ் இடையே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தொடங்க போகிறார்கள். 2 நாட்களில் திமுக குழுவெல்லாம் அமைக்க போகுது. இந்த நேரத்தில் தான் விஜய் காமராஜரை மட்டும் இவங்க விட்டாங்க வச்சாங்க, காமராஜரை என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு காமராஜர் அவர்களை குறித்து கடந்த காலங்களில் அன்னைக்கு காங்கிரஸை வீழ்த்தி விட்டு தான் திமுக வந்துச்சு. அப்போ வருகிற பொழுது அவர்கள் காமராஜரை விமர்சித்துப்பாங்கல்ல, அந்த கோணத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இவ்வளோத்துக்கு காமராஜர் அவர்களை ஒரு மாணவர் சீனிவாசன் என்கிற திமுகவுடைய மாணவரை நிறுத்தி தோற்கடிக்கிறார்கள். ஸோ அந்த சூழலெல்லாம் அவர் திருப்பி நினைவூட்டணும், காங்கிரஸ் திமுக ரிலேஷன்ஷிப்பில் சில குளறுபடிகள் வரணும் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கறது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. இதை விட மிக மிக முக்கியமாக திமுகவுக்காக வள்ளுவர் இன்றைக்கு இருந்திருந்தால் ஒரு குரல் எழுதியிருப்பார். அநீதி அராஜகம் தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகுன்னு ஒரு புது வடிவமும் பாய்ச்சுகிறார். பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த வள்ளுவரின் குரல் இருந்து தான் தமிழக வெற்றி கழகமும் அடிநாதத்தை எடுத்திருக்கிறது. திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியாக நம்மால் மட்டும்தான் முடியும் என்று மீண்டும் களத்தை திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிறத நோக்கி நகர்த்தணும். வீட்டுக்கு வீடு விஜய் இருக்காங்கிறார். கடந்த காலங்களில் ஒவ்வொரு பகுதிகளிலையும் பேசுகிற பொழுது மதுரை மாநாடு போன்ற இடங்களில் விஜய் அவர்கள் ஒரு இடத்தை குறிப்பிட்டார். வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் உங்கள் விஜய் தான் வேட்பாளர்னா, இப்போ எப்படி மாற்றிட்டார்னா வாக்காளர்களே விஜய் தான்ட்டார். நேற்று வரை வேட்பாளர்களாக விஜய் இருந்தவர்கள் இன்று வாக்காளர்களே விஜயாக மாறி இருக்கிறார். விஜய் மீண்டும் மீண்டும் ஒரு அவர்களை ஒரு அரசியல் மயப்படுத்தினார் என்பதை தாண்டி ஒரு பொலிட்டிக்கல் வைபாக கொண்டு போனது, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு தன்மையோடு அவர்களை பாஜகவையும் அவர் விமர்சித்துக் கொண்டிருப்பதற்கு உண்மையிலேயே நம்ம ஒரு புதிய கட்சி, அறிமுகமான நடிகர் அவர் இந்த அளவுக்கு விமர்சிக்கிறார் என்பதே ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்க்கப்படுகிற நேரத்தில் இது மிக மிக முக்கியமான ஒரு கோணமாகத்தான் நாம் பார்க்கிறோம். விஜயனுடைய இந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களம் உண்மையிலே திமுக வெர்சஸ் டிவிகேங்கிறத விஜயால் மாற்ற முடியுமா, அல்லது அது வெறும் பார்வை தானா அப்படிங்கிறதை நீங்களும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.